திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரம் மற்றும் பாபர் மசூதி இடிப்பு தினம் உள்ளிட்ட காரணங்களால் 4வது நாளாக மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவகுமார். நிலவரம் நிச்சயமாக சிவரஞ்சனி, அதாவது அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருநாள் அன்று ஆண்டுதோறும் மலை மேல் உள்ள உச்சி பிள்ளையார் கோயிலில் மகாதீபம் ஏற்றப்படும். இந்த மகாதீபம் ஏற்றப்படும் இடமானது மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம் எனவும், இதனால் மலை மேல் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என ராம ரவிக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் மலைக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அதன் பின்னர் மலையில் உச்சியில் உள்ள அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தார் கடந்த 1ஆம் தேதி. இது கோயில் நிர்வாகம் உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து 2ஆம் தேதி என்று இந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் கோவில் நிர்வாகத்திடம் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும்படியும் கோரிக்கை மனு அளித்திருந்தார். ஆனால் கோவில் நிர்வாகமானது வழக்கம் போல உச்சி பிள்ளையார் கோயிலே தீபத்தை ஏற்றியது. இதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடக்கப்பட்டு அதனை உடனடியாக விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் தீபம் ஏற்ற வேண்டும், இல்லை என்றால் 6:05 மணிக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் கோவில் நிர்வாகம் வழக்கம் போல அந்த உச்சி பிள்ளையார் கோயிலே தீபம் ஏற்றியதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து நீதிபதி அவர்கள் அந்த கோவில் நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மலை உச்சியில் உள்ள அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றாததால் இந்து அமைப்பினர் மிகப்பெரிய போராட்டத்தை திருப்பரங்குன்றம் பகுதியில் ஏற்பட்டிருந்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டத்திற்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு 2 காவலர்கள் காயமடைந்த நிலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை இருந்தது. பதற்றமான சூழ்நிலையால் மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். இது 4ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி காவல்துறை ஆணையருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கண்டனம் தெரிவித்து 144 தடை உத்தரவை ரத்து செய்து மீண்டும் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 7 மணிக்குள் தீபம் ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்றி அதனுடைய அறிக்கையையும் எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். தொடர்ந்து ராம ரவிக்குமார் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு மலைக்கு செல்லவும் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கை மேல்முறையீடு செய்துள்ளதாகவும், இதனால் மலை மேல் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதிக்க மாட்டோம் எனவும் 4ஆம் தேதி தெரிவித்ததால் இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளும் இந்து அமைப்பினரும் மீண்டும் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் நயினா நாகேந்திரன், H. ராஜா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருந்தனர். பின்னர் 4ஆம் தேதி இரவு 11 மணிக்கு அனைவரையும் விடுவித்தனர். தொடர்ந்து நேற்று அந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த வழக்கு விசாரணை 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக கடந்த 3 தினங்களாக மலைக்கு செல்வதற்கான பக்தர்களுக்கு யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. தொடர்ந்து 4ஆவது நாளாக இன்றும் மலை மேல் பக்தர்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த பகுதி மலை காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த பாதைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு திருப்பரங்குன்றம் சுற்றிலும் அங்கங்கே தடுப்புகள் ஏற்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகிறார். ஏற்கனவே 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.